அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம 7ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் டேம் 3ல் இயல் 1 திக்கெல்லாம் புகழூரும் திருநெல்வேலிங்கிற பாடத்துக்கான நம்ம ஒன் வேர்ட்ஸும் கொஸ்டின்கான ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கவிதைக்கு ஆன்சர் போட்டுவிட்டோம். அதை பார்க்குறான்னா நம்ம சேனலில் இருக்குமே பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திருநெல்வேலி டேஸ் மன்னர்களோடு தொடர்பு உடையது. ஆன்சர் பாண்டிய. அடுத்து இரண்டாவது, இளங்கோவடிகள் டேஸ் மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார். ஆன்சர் பொதிகை. அடுத்து மூன்றாவது, திருநெல்வேலி டேஸ் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. ஆன்சர் தாமிரபரணி. அடுத்து நம்ம பொறுத்துக பார்க்கலாம். தன் பொருணை அப்படின்னா தாமிரபரணி. அக்கசாலை பொன் நாணயங்கள் உருவாக்கும் இடம். கொட்கைனா முத்து குளித்தல். திரிகூடமலைனா குற்றாலம். அடுத்து நம்ம குருவினாக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குருவினா 5வது பக்கம் இருக்குது. செகண்ட் குருவினா நமக்கு 6வது பக்கம் இருக்குது. இப்போ ரெண்டுக்குமே நம்ம ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 5வது பக்கம் எடுத்துக்கோங்க. 5வது பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு திருநெல்வேலி சீமைன்னு சொல்லி ஒரு பேரா இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா 2வது லைனில் பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, காரையாறு, சேர்வலாறு, கடனா நதி. அந்த பச்சையாறுலேருந்து கடனா நதி வரைக்கும் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் நமக்கு 6வது பக்கம் இருக்குது. நமக்கு தாமிரபரணி கடலோடு கடக்கும் இடத்துன்னு சொல்லி ஒரு பேரா ஆரம்பிக்கா. அந்த பேரா ஃபுல்லாமே குறிச்சிக்கோங்க. தாமிரபரணியிலிருந்து பெற்றதாக விளங்கியது அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர். இப்போ அடுத்து நம்ம சிறுவினாக்கான ஆன்சர் பார்க்கலாம். சிறுவினா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் 5ஆம் பக்கம் இருக்குது. செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் 7ஆம் பக்கம் இருக்குது. 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர் 6வது பக்கம் இருக்குது. ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்கலாம். 5வது பக்கம் எடுத்துக்கோங்க. 5வது பக்கம் திருநெல்வேலி சீமைன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா. அதுலேருந்து அந்த பேரால் நமக்கு ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அது கீழே பாருங்கள், போன்றன பயிரிடப்படுகின்றன இருக்குது பாருங்கள். அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. சிறுவினா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் நமக்கு 5வது பக்கம் இருக்குது, குறிச்சிக்கோங்க. அடுத்து நமக்கு 7வது பக்கம் எடுத்துக்கோங்க. 7வது பக்கம் தெரிந்து தெளிவுன்னு சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்களா. அதுக்கு மேலே அகத்தியர்னு சொல்லி ஒரு பேரா இருக்கும். அந்த அகத்தியர்லேருந்து அந்த பேரா முடிவு வரை குறிச்சிக்கோங்க. திருநெல்வேலி சீமைன்னு இருக்கா, அது வரை குறிச்சிக்கோங்க. சிறுவினா 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 3வது சிறுவினா பாருங்கள், 6வது பக்கம் இருக்குது. அது தெரிந்து தெளிவுக்கு மேலே பாருங்கள், நெல்லை மாநகரில் சொல்லி ஒரு பேரா இருக்குது. அந்த பேராலேருந்து லாஸ்ட்டாக கீழே அமைந்துள்ளது இருக்குது பாருங்கள். அந்த பேரை ஃபுல்லாகவே குறிச்சிக்கோங்க. அந்த மூணு பேரா இருக்கும். அந்த 3 பேரா ஃபுல்லாக முடிய குறிச்சிக்கோங்க. சிறுவினா 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து சிந்தனை வினா பாருங்கள், மக்கள் மகிழ்ச்சியாக வாழ ஒரு நகரம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். இதற்கான ஆன்சர் நமக்கு புக்கில் இல்லை. இதுக்கான ஆன்சர் நான் காமிச்சிருக்கு. அதை என்ன செஞ்சுக்கோங்க, அப்படியே பார்த்து உங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. வீடியோவை கொஞ்சம் பார்த்து ஸ்டாப் பண்ணி பார்த்து எழுதிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பாடத்துக்கு ஆன்சர் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் அடுத்த படத்துக்கான ஆன்சர் பார்க்கலாம். தேங்க்யூ.